பக்கவாதம் அல்லது பாரிசவாதம், ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் என்பது இளம் வயதினர் இறப்பிற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இது நிரந்தர இயலாமையை ஏற்படுத்துகிறது. பாதிக்கப்பட்டவரை முற்றிலும் இன்னொருவரை சார்ந்து இருக்கும் நிலைமைக்கு இது கொண்டு சென்று விடுகிறது. இது எவ்வாறு ஏற்படுகிறது? மூளைக்கு குருதியை கொண்டு செல்லும் இரத்த குழாய்களில் தடை ஏற்படுவதனால் மூளைக்கு செல்லும் குருதியின் அளவு குறையும் போது மூளையின் உயிரணுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் பிராணவாயுவும் கிடைக்காமல் போவதனால் பாதிக்கப்படும் மூளையின் செயல்பாடுகள் மிக விரைவாக இழக்கப்படுவதனால் இது ஏற்படுகிறது. பக்கவாதம் என்பது 2 வகைப்படும். ஒன்று, இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் என்பது மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் படிந்திருக்கும் கொழுப்பில் பிளவு ஏற்படும் போது அதில் குருதி உறைவு ஏற்படுவதனால் அல்லது வேறு பகுதியில் பெரும்பாலும் ஒழுங்கற்ற இதய துடிப்பினால் ஏற்படும் இரத்த உறைவு மூளைக்கு செல்வதனால் மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்தம் முழுமையாக தடைபெறுகிறது. இவ்வாறு அடைப்பு ஏற்பட்ட பின் அந்த மூளையின் நரம்பு செயல்கள் எல்லாம் செயலிழந்து போய்கொண்டிருக்கும். மற்றொன்று முற்றிலும் எதிரானது. இதனை இரத்த வெடிப்பு என்போம். இரத்த கொதிப்பினால் மூளைக்கு போகின்ற இரத்த குழாய் வெடிப்பதனால் மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவது ஹெமோராகிக் ஸ்ட்ரோக். அறிகுறிகள்: மூளையில் எந்த பகுதியில் இரத்த குழாயில் பாதிப்பு இருக்கின்றதோ அதனுடைய செயல்கள் இழந்து போவதனால் அறிகுறிகள் வேறுபடும். எனினும் அடையாளம் காணும் ஆரம்ப நிலை: முகத்தசைகளில் ஏற்படும் தளர்ச்சி, ஒருபுறம் வாய் கோணலாக போவது, கையை தூக்க முடியாமல் போதல், அசாதாரணமாக பேசுதல் போன்றவை பக்கவாத நோயை கண்டுபிடிப்பதில் முதன்மையான அறிகுறிகளாக அறியப்படுகின்றன. மேலதிக அறிகுறிகள்: விழுங்குதல் கடினமாதல், திடீரென ஏற்படும் குழப்பம், பேச முடியாமையும் கிரகிக்க முடியாமையும், திடீரென ஒரு கண்ணிலோ 2 கண்ணிலோ பார்வை புலன் குறைவடைதல் அல்லது முற்றிலும் அற்றுப்போதல், திடீரென நடக்க முடியாமல் போதல், உடற் சமநிலை குழம்புதல், மயக்க உணர்வு ஏற்படல், காரணம் தெரியாமல் திடீரென ஏற்படும் தீவிர தலைவலி மற்றும் வாந்தி. இந்த விதமான அறிகுறி இருந்தது என்றால் உடனே அதை பக்கவாதம் என்று தெரிந்து அருகாமையில் இருக்கிற பக்கவாதத்திற்கான மருத்துவ வசதி உள்ள மருத்துவமனையை அணுக வேண்டும். இது ஏன் முக்கியம் என்றால் அறிகுறி ஏற்பட்டு 3 மணி நேரத்திற்குள் பக்கவாதத்திற்கான சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும். அருகில் உள்ள சிறிய மருத்துவமனைக்கு சென்றால் பொன்னான நேரம் வீணாகிவிடும். சில வேளைகளில் இவ்வாறு ஏற்படும் அறிகுறிகள் தானாகவே சில நிமிடங்களிலோ அல்லது சில மணி நேரங்களிலோ சரியாகிவிடும். இதை மினி ஸ்ட்ரோக் எனப்படும். மினி ஸ்ட்ரோக் ஏற்பட்டால் திரும்பவும் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆகவே மருத்துவமனை சென்று காரணம் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை தொடங்க வேண்டும். மருத்துவமனையில் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது பக்கவாதத்திற்கான அறிகுறியாக இருப்பின் உடனடியாக சிடி ஸ்கேன் செய்வார்கள். ஏனெனில் பக்கவாதத்திற்கான காரணத்திலேயே சிகிச்சை தங்கியுள்ளது. பெரும்பாலும் பக்கவாதம் இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பினால் ஏற்படுகின்றது. எனவே இரத்த குழாயில் ஏற்படும் இரத்த உறைவை இரத்த குழாய் வழியே கொடுக்கப்படும் மருந்துகள் மூலம் கரைப்பார்கள் அல்லது மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டானமி, இரத்த குழாய் வழியே சிறிய குழாயை செலுத்தி இரத்த உறைவை அகற்றுவார்கள். இரத்த குழாய் வெடிப்பினால் ஏற்படும் பக்கவாதத்தை சில வேளைகளில் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்வார்கள். தடுக்கும் முறை: ஒரு முறை பக்கவாதம் வந்ததென்றால் திரும்ப பக்கவாதம் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு பக்கவாதம் ஏற்படக்கூடிய காரணிகள் இருப்பின் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக அதிக எடை, புகைப்பிடித்தல், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் இரத்தத்தில் கொழுப்பு பிரச்சனை இருப்பின் அதற்கான மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவர் ஆலோசனையை பெறுங்கள். பக்கவாதம் நிரந்தர இயலாமை மற்றும் இறப்பை கூட ஏற்படுத்தலாம். உங்கள் உறவினர்களுக்கு பக்கவாத அறிகுறிகள் ஏற்படின் அறிகுறிகளை ஆரம்ப நிலையில் அடையாளம் கண்டறிந்து உடனடியாக மருத்துவமனை சென்று விரைவான மருத்துவ சிகிச்சை பெறுவது பக்கவாதத்தினால் ஏற்படும் விளைவுகளை குறைக்க முடியும். ரிமெம்பர் ஃபாஸ்ட். எஃப், ஃபேஷியல் ட்ரூப்பிங், ஒருபுறம் வாய் கோணலாக போவது. ஏ, ஆர்ம் வீக்னஸ், கையை தூக்க முடியாமல் போதல். எஸ், ஸ்பீச் டிஃபிகல்ட். டி, டைம்.